விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் பிரச்சார கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒவ்வொருவராக வருகை தந்து கொண்டிருக்கின்றனர். இந்நிலையில் எமது செய்தியாளர் தேவநாதன் களத்திலிருந்து இணைந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை கேட்கலாம். தேவநாதன், வணக்கம். பாமக வேட்பாளர் அன்புமணியை ஆதரித்து கூட்டணி கட்சி தலைவர்கள் யார் யாரெல்லாம் அங்கு வருகை தந்திருக்கின்றனர்? அவர்கள் யார் யாரெல்லாம் மேடையில் அவரை ஆதரித்து பேசவிருக்கின்றனர்? முழு விவரம் தேவநாதன். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் 10ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தற்போது அந்த தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக இந்த தேர்தலில் ஒதுங்கிவிட்ட நிலையில் திமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் நேருக்கு நேர் இந்த தேர்தல் களத்தில் உள்ளன. தற்போது பார்த்தோம் அப்படின்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வேட்பாளர் அன்புமணி போட்டியிடுறாரு. இவர் ஆதரித்து தான் பார்த்தோம் அப்படின்னா இன்று மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் விக்கிரவாண்டி வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள பெரியார் திடலில் நடந்துட்டு இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் இந்த கூட்டத்தில் கலந்துருக்கிற நிலையில பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலையும் இதுல தற்போது கலந்துருக்காரு. அதே போல பார்த்தோம் அப்படின்னா இதுல தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் மற்றும் ஜான் பாண்டியன் உள்ளிட்டெல்லாம் இதுல கலந்துருக்காங்க. இன்னும் டிடிவி தினகரன் உள்ளிட்ட தலைவர்கள்லாம் இதுல வரப்போறதா தெரிவிச்சிருக்காங்க. இந்த கூட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த அன்புமணியை ஆதரித்து அனைத்து தலைவர்களும் வாக்கு சேகரிக்க உள்ளாங்க. ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா விக்கிரவாண்டிக்கு தேர்தல் களம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக இல்லாத நிலையில திமுகவுடன் நேருக்கு நேராக தற்போது பாமக மோதி வரும் நிலையில இந்த தேர்தலில் இந்த ஒரு கூட்டம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அந்த கட்சியினுடைய கருத்தாக உள்ளது. தகவல்களுக்கு நன்றி தேவநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.